கருவினில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் நீரே. கருவினில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் நீரே. தேவனே 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 என் ஜீவனே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதா? இல்லை ஏதோ ஒரு போராட்டத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு ஏற்ற பாதையிலே நடந்து தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த உலக சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் முன்னிறுத்தி அதன் பின்னாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்த்தீர்களா? ஒருவேளை இந்த உலக காரியத்திற்கு பின்பே ஓடுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருந்தால் தேவன் அதை நம்மிடத்தில் விரும்புகிறவராய் காணப்படவில்லை. பிரியமானவர்களே, அவருக்காய் நாம் ஓட வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமாய் இருக்கிறது. அவர் நம்மை நேசிக்கிறது போல நாமும் அவரை நேசித்து அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதை நம்மிடத்திலும் ஒரு செல்ல பிள்ளைக்கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிறது போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒருவேளை அவருக்கு பயந்து வாழ்ந்து அவருக்கு ஏற்ற பாதையிலே நடக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் இது ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இப்பொழுது துவண்டு போனது மாதிரி இருக்கும். என்னடா நம்ம கடவுள் பின்னாடியே போகிறோம், ஆனாலும் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு எசிட்டேஷனோடு யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆகிய தேவன் ஈசாக்கோடு கூட அழகாய் பேசினார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் எத்தனை வாட்டி நம்ம துறவை வெட்டினாலும் நம்ம தோண்டி தோண்டி எடுத்தாலும் ஒவ்வொருவராய் வந்து அதை எனக்கென்று வாங்கி கொண்டு போய்விடுகிறார்களே, பிரச்சனை பண்ணுறாங்களேன்னு அந்த ஈசாக்கு யோசித்து இருக்கிற சூழ்நிலையில் சரி இந்த இடத்த விட்டு பெயர் சேபாக்காவது போவோம்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை அவன் பயந்திருக்கக்கூடும். ஆனால் தேவன் நான் உன் தகப்பனோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தேவனோடு கூட இருக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட்டால் இன்றும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், எல்லா கோணலான காரியங்களையும் உன்னுடைய வாழ்விலை செவ்வையாக்குவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இத்தனை நாள் எப்படி தைரியமாய் அவரை பற்றி கொண்டிருந்தீர்களோ அதே போல் அவருக்காய் அழகாய் ஓடுங்க. நம்முடைய வாழ்க்கை அழகாய் மாறும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெயர் சொல்லி